ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ரவையும் ரெட் அவல் வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் ரவை, 1 கப் தயிர் எடுத்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ 1 கப் ரெட் அவல் எடுத்துக்கோங்க. அதையும் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, சீரகம் போட்டு அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பச்சை மிளகா வேணாலும் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நைஸாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இது ஆறட்டும். இப்போ போகா ரெடி ஆயிடுச்சு நமக்கு. நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் ஒயிட் வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை மிக்சியில் போட்டு இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க ரவை மிக்ஸில் ஆட் பண்ணி இந்த மிக்ஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம தாளித்து வச்சதையும் எடுத்து கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு கொழுக்கட்டை பதத்துக்கு வரணும். நீங்கள் கொழுக்கட்டை ஷேப்லேயே பிடிச்சிக்கலாம். நான் மினி இட்லி சைஸ் பிடிச்சி வச்சுருக்கேன். இதை இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு, ஒட்டாமல் வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.